உங்களால் நாடகம்னு ஒரு கலை வந்து உயிர்ப்பிக்கப்படுது. உங்களால் வந்து இசைன்னு ஒரு கலை வந்து உயிர்ப்பிக்கப்படுது. அங்கே அந்த இசையும் கலையும் நாடகத்தில் இருந்தால் சரஸ்வதி குடியிருக்கா. லட்சுமி கடாட்சம் அது. இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் விமர்சிக்கலாம். விமர்சிப்பவர்கள் கடைசி வரை விமர்சிச்சுட்டே தாங்க இருப்பாங்க. அவங்க ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த சூத்திரம். அங்கே மேடையில் ஒருத்தர் வந்து வீணையில் உட்காந்துருப்பாருன்னா அவர் தாங்க சரஸ்வதி. உங்கள் மேடையில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த கலைஞன் தான் வந்து கடாட்சமே. அப்போ அந்த கலைஞர்களும் அந்த வல்லுநர்களும் சரஸ்வதியும் லட்சுமி கடாட்சமும் படைத்த மனிதர்கள். அதனால தான் அவங்க கலைத்துறையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கலைத்துறையில் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் அந்த கலையை அந்த 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 கலைச்செல்வி இருக்க இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த மகாலட்சுமி குடியிருக்கிறதே அந்த ஸ்தலங்கள் தான். அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை வருஷத்தில் ஒரு 5-6 தடவையாவது ஒரு நல்ல டிக்கெட்டில், நல்ல காஸ்ட்லியான டிக்கெட்டில் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் அங்கே நல்ல சீட்டில் உட்காந்து முன்கூட்டியே போய் அமர்ந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறது, அதை ரசிக்கிறது, அந்த நாடகத்தையோ அந்த இசையையோ அந்த கச்சேரியவோ ரசிங்க.